சொல்லுங்க, உடம்புக்கு என்ன? டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். எத்தனை மாசம்? 3 முடிஞ்சு 4வது மாசம் டாக்டர். என்ன டெஸ்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல டாக்டர், அது வந்து ஏன் தயங்குறீங்க? சொல்ல வந்ததை தயங்காம சொல்லுங்க. இல்ல, எனக்கு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். அபார்ட் பண்ணணும். என்னது, அபார்ஷன் பண்ணணுமா? ஏன், ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல டாக்டர், எனக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. இப்பதான் கர்ப்பமா இருக்கு. என்னது, இப்பதான் கர்ப்பமா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? தடவை தானே கர்ப்பமா இருக்கீங்க, அத போய் அபார்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? என் சூழ்நிலை அப்படி டாக்டர், அதான் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்றேன். அப்படி என்னமா பொல்லாத சூழ்நிலை? குழந்தை வரங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சது இல்ல. 4 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கே கிடைச்சிருக்கு. குழந்தையோட அருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத போய் கலைக்கணும்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், என் குடும்ப சூழ்நிலை அப்படி. நீங்க தான் கொஞ்சம் மனசு வைக்கணும். அப்படி என்னதான் குடும்ப சூழ்நிலை, அத சொல்லுங்க. உங்க பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து தான். அக்காக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே இப்படி ஆக்சிடென்ட் ஆகுது பாரு. இன்னும் குழந்தை பிறந்தா ஜோசியர் சொன்னது பழிச்சிட போல இருக்கே. அவ உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுதுல்ல, பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வா. ஏமா, இந்த காலத்துல இப்படியா மூட நம்பிக்கையோட இருப்பீங்க நீங்க? உங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரன் சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா நீங்க? இல்ல டாக்டர், ஜோசியர் சொல்லிட்டு போன அப்புறம் என் அம்மாக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் இத நம்ப வேண்டியதா இருக்கு. ஏமா, ஆக்சிடென்ட்ன்றது எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒண்ணுதான். 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட தான் கால்ல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்காக எல்லாத்தையும் தொடர்பு படுத்தினா அது நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குமா? நீ இந்த காலத்து பொண்ணு, நீ இத நம்பர் தான் வேடிக்கையா இருக்குது. டாக்டர், உங்களை மாதிரி இதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. என் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னப்பா பாக்குற? இல்ல, உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல பர்பஸ் அப்படி யாராவது பண்ணாங்களான்னு பாக்குறேன். ஏப்பா, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையப்பா? இங்க எங்கே செக்யூரிட்டி கேமராவும் இல்ல. ஆமா சகல, இப்ப என்னப்பா பண்றது? அத்தை கார் பின்னாடி வந்து இடிச்சதா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ரோட்ல எப்படிங்க? வாய்ப்பே இல்லை. இது ஆக்சிடென்ட் மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க. சரிப்பா, யார் பண்ணிருப்பாங்க? வேற யாருங்க, சின்னத்தை தான். சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த ஆள் தான் ஆளை வச்சு இதை செஞ்சிருப்பாரு. கரெக்ட் சகல, ஆனா ஒரு விஷயம் இடிக்குதேப்பா. என்ன? கார்ல சின்னத்தையும் தானே இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது இவங்க எப்படி ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க? அவங்க நோக்கம் பெருசா ஆக்சிடென்ட் பண்ணணுன்றது இல்லைங்க. அத்தை உயிருக்கு ஆபத்துன்னு நம்மளை நம்ப தாங்க வைக்கணும். அதுக்கு யாராவது வண்டியை இடிச்சுட்டு போனாலே போதுங்க. நீ சொல்றதாப்பா நடந்திருக்கும். ஆனா அதை எப்படிப்பா ப்ரூவ் பண்றது? நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையே. இங்க கிடைக்கலன்னா என்னங்க, அந்த ஜோசியர் மூலமா ப்ரூவ் பண்ணுவோம். நான் அந்த ஜோசியரை வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவர் இதுல எதையோ மறைக்கிறாருன்னு தெரிஞ்சது.
குழந்தைதான் என் வயித்துல இருக்கு. அது பிறக்க போற நாளை எதிர்பார்த்துதான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். 4-5 வருஷம் கழிச்சு என் கையில கிடைக்க போற பொக்கிஷம். அதை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப கற்பனையோட இருந்தேன். எங்க வாழ்க்கைக்கு அதுதான் ஆதாரம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் சிதைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு பிறக்க போற குழந்தையால என் அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. அது உண்மைன்ற மாதிரி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தும் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்?